யாருக்கெல்லாம் நம்ம விஜய் காவிரியை ரொம்பவே பிடிக்கும், கூடிய சீக்கிரமே மகாநதி 2 வரணும் அப்படின்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. மகாநதியில் அடுத்து என்னெல்லாம் ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அம்மு ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்கவும் விஜய் அம்முவை காவேரியோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. காவேரி அம்முவை பார்த்ததுமே பயங்கரமாக சந்தோஷப்பட்டு நம்ம அம்முவை தூக்கி கொஞ்சுறாங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது அம்மு பார்த்தீங்கன்னா காவேரியை தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. காவேரி சடனாக அம்முவை பார்க்குறாங்க. என்ன இந்த 2 நாளாக அம்மு பண்ணுறது எதுவுமே சரியில்லையே, நம்மளை ஏன் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியே பார்த்துட்ருக்குறா, இவ்வளோ சந்தோஷமாக நம்மளை பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க. கொஞ்ச நாளாக விஜய் நம்ம காவேரியை அவாய்ட் பண்ணாங்க. அம்மு ரொம்பவே வருத்தப்பட்டனால காவேரி கிட்ட நம்ம விஜய் பேசுகிறாங்க. காவேரியை பார்த்து சிரிக்கிறாங்க. காவேரி விஜயை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாள் நம்மக்கிட்ட சரியாக கூட பேசலை, நம்ம முகத்தை கூட சரியாக பார்க்கல, இன்றைக்கி நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு, நம்மக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம விஜய் அம்முக்கிட்ட சரி அம்மு நம்ம கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மு ரொம்பவே சைலண்டாக ஆயிடுறாங்க. நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன அம்மு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற, நீ உன் மிஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நானும் கூட்டிகிட்டு வந்தேன், யாழினி கூட எல்லாரு கூடயுமே ஜாலியாக இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணேன், இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம அம்மு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. இல்லை நான் இங்கேவே இருக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் சாரதாம்மா காவேரி எல்லாருமே விஜய்கிட்ட பேசுகிறாங்க. நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே, அம்மு இன்னைக்கு இங்கேவே ஸ்டே பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம விஜய் யோசிக்கிறாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே நம்ம அம்மு பார்த்தீங்கன்னா காவேரி கூட செம ஜாலியாக இருக்கிறாங்க. இங்கே நம்ம தாத்தா விஜய்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நீ மட்டும் வர, அம்முவை காணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மு காவேரியோட வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறா தாத்தா, ரொம்பவே அடம் பிடிச்சா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா கொஞ்சம் பயப்படுறாரு. அம்மு எதனாலும் காவேரி கிட்ட உளறிட்டா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு மேலே நடக்கிறது நடக்கட்டும் தாத்தா, அம்மு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறா, பார்க்கலாம் இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அம்மு யாழினி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நீ சொன்ன விஷயத்த நினச்சி தான் ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, யாழினி தயவு செஞ்சு இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டேயுமே சொல்லிடாத, முக்கியமாக என் அம்மா கிட்ட உன்னோட சித்தி கிட்ட சொல்லிடாத, அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அதனால தான் நீ வேணா சாரதா பாட்டிக்கிட்ட வேணா கேளுவேன், நான் சொல்கிறது பொய்யா உண்மையானு உனக்கே தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இங்கே கங்கா சாரதா வராங்க. அப்போ யாழினி இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட கேட்குறாங்க, அம்மா அம்முவோட அம்மா நம்ம சித்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரதா கங்கா 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் நம்ம காவேரி அந்த டைமில் வரவுமே அப்படியே வேறு பேச்சு பேசுகிறாங்க. காவேரி அப்புறம் போனதுக்கப்புறம் இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு யாழினியை பிடிச்சி திட்டுறாங்க. ஏ யாழினி, உனக்கெலாம் ஒரு டைம் சொன்னால் தெரியாதா, இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன்ல, மறுபடியும் ஏன் இப்படிலாம் நீ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்குற, அம்முதாம்மா சொல்கிறா சித்தி தான் அவளோட அம்மா அப்படின்ட்டு, என்னால் நம்பவே முடியலை, நீங்கள் சொல்லுங்கள் உண்மையா அப்படின்ட்டு கேட்கவுமே இங்கே நம்ம சாரதா இருந்துக்கிட்டு நம்ம யாழினி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம், அம்மு சொல்கிறது உண்மை தான் யாழினி, ஆனால் இந்த விஷயம் சித்திக்கு தெரியவே கூடாது, சித்திக்கு உடம்பு சரியில்லையில, இதை பற்றி தெரிஞ்சால் உன் சித்திக்கு எதுனாலும் ஆகிடும், அதுக்காக தான் இந்த விஷயத்த உங்கள் சித்திக்கிட்ட நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சாரதாம்மா சொல்கிறாங்க. உடனே யாழினி இருந்துக்கிட்டு அப்போது அம்மு என்னோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் 2 பேருமே அக்கா தங்கச்சி, எப்படி உன் அம்மாவும் உன் காவேரி சித்தியும் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் நீங்கள் 2 பேருமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மு யாழினி ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. 2 பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே எப்போதுமே சண்டை போடாமல் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே தூங்குறாங்க. நடுராத்திரியில் நம்ம அம்மு பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட போயிட்டு படுத்துக்கிறாங்க. அதை நம்ம சாரதாம்மா பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அம்மு காவேரி கிட்டேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றா, அம்மா பாசத்துக்கு ரொம்பவே ஏங்கி தவிக்கிறா, சீக்கிரமே காவேரிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரணும், பழசு எல்லாமும் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த மறுநாள் நம்ம விஜய் அம்முவை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்போது அம்மு பார்த்திங்கன்னா இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. அம்மாவை நம்ம எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகலாம் அப்பாவோட,
அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருந்தா பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எங்க அம்மு போயிட்டு காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க, "மிஸ் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம காவேரி வந்து யோசிக்கிறாங்க. என்ன காவேரி யோசிச்சுட்ருக்குற? இன்னைக்கு உனக்கு லீவு தானே, அம்மு தான் ஆசைப்பட்டு கேட்குறாள, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா, கங்கா எல்லாருமே சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம விஜய், காவேரி, அம்மு 3 பேருமே பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம அம்முக்கு ஆர்டர் பண்ணும்போது நம்ம காவேரிக்குமே பிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம விஜய் ஆர்டர் பண்ணிடுறாங்க. காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எதுவுமே உங்ககிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் அம்மு பார்த்திங்கன்னா தெரியாத்தனமாக வந்து உளறிடுறாங்க. அம்மா, என்னம்மா கேள்வி கேட்டுட்ருக்குறீங்க? அப்பாவுக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் தெரியாமல் இருக்கும்? அந்த அளவுக்கு அப்பாவுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இப்போ வரைக்குமே உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பார்த்தீங்கன்னா சொல்லவுமே இங்கே நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன அம்மு என்ன ஒன்றுமோ சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு உடனே விஜய் இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க. அம்மு ஏதோ உளறிட்டு இருக்கிறா, எல்லாம் உங்கள் அம்மா உங்கள் சிஸ்டர் கிட்ட தான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம விஜய்க்கு வந்து பழைய ஞாபகங்கள் தான் வருது. காவேரிக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்பவே பிடிக்கும் தானே, வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் இருந்துக்கிட்டே, "காவேரி, உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கடை இருக்குது, வா உனக்கு வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோமே இங்கே காவேரிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அப்பப்போ நம்மளே பழச மறந்துட்டு உளறிட்டுருக்குறோம். அப்புறம் சின்ன குழந்தைய சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா அப்பவும் சமாளிச்சுறாரு காவேரிய. ஐஸ்கிரீம்லாம் நம்ம அம்முக்கும் காவேரிக்குமே வாங்கி கொடுக்குறாங்க. காவேரி, அம்மு 2 பேருமே ஒரே மாதிரி விரும்பி சாப்பிட்றாங்க. விஜய் 2 பேரையுமே அப்படியே ரசிக்கிறாரு. அம்மாவும் பொண்ணும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறாங்க எல்லா விஷயத்துலையுமே அப்படின்ட்டு. காவேரிக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் இங்கே வராங்க. காவேரியை பார்த்ததுமே அந்த டாக்டர் காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. "இப்போது எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குழந்தை நல்லா இருக்கிறாங்க தானே?" அப்படின்ட்டு விஜய், காவேரி, குழந்தை 3 பேரையுமே டாக்டர் வந்து விசாரிக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் வேறு யாரோ நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு எப்போ குழந்த பிறந்துச்சு அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. என்னம்மா என்ன சொல்லிகிட்ருக்குற? உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சே, இதோ இவங்க தானே உன்னோட ஹஸ்பண்டு அப்படின்லாம் வந்து சொல்லும்போது நம்ம காவேரிக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. இங்கே பாருங்கள், மறுபடியுமே நான் சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை, நீங்கள் வேறு யாரோ நினச்சி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது இங்கே நம்ம விஜய்க்கு இந்த விஷயத்தில் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. எங்கள் டாக்டர் இருந்துக்கிட்டம்மா, உன் பேர் காவேரி தானே, உன்னை எப்படிம்மா என்னால் மறக்க முடியும்? உன்னோட டெலிவரி கேஸு எவ்வளோ சீரியஸான ஒரு இதாக இருந்தது. கஷ்டப்பட்டு தானே உன் பேபியை நாங்கள் வந்து இது பண்ணோம், உன்னையும் காப்பாற்றினோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்புறம் விஜய் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியலை, காவேரிக்கு பழசு எல்லாம் மறந்துடுச்சு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. விஜய் பேசினதுக்கப்புறம் டாக்டர் வந்து, "நான் ஏதோ வேற ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டேன், சாரி" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக சந்தேகம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. நம்ம அம்மு, காவேரி காரில் உட்காந்துருக்குறாங்க. அப்போது விஜய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறாங்க. நம்ம விஜயோட ஃபோனை நம்ம அம்மு எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே அம்மு டயரில் வந்து தூங்கிறாங்க நம்ம காவேரியோட மடியில் படுத்துட்டு. அப்போது விஜயோட ஃபோனை நம்ம காவேரி எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது நம்ம காவேரிக்கு வந்து அம்முவோட அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அம்முவோட ஃபோட்டோ அவங்க அப்பா மொபைலில் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் அவங்க ஒய்ஃபை வந்து நேசிக்கிறாரு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாங்க. ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கும்போது அதில் காவேரி இருக்கிறாங்க விஜயோட சேர்ந்து. அதை பார்த்ததுமே காவேரிக்கு வந்து ஒன்றுமே புரியலை, பயங்கர ஷாக்காக இருக்குது. அது எப்படி அவங்களோட ஒய்ஃபு நம்மளை மாதிரி இருப்பாங்க, இல்லை அது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் ஃபோனுமே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. விஜயுமே கரெக்டாக வந்துடுறாரு. விஜய்கிட்ட நம்ம காவேரி இதை பற்றி எப்படி கேட்குறதுனே தெரியலை. பட்டு ஏதோ நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்திருக்குது, டாக்டருமே நம்மக்கிட்ட இப்படிலாம் வந்து சொன்னாங்க. இவர் தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசவும் அவங்க அப்புறம் நம்மக்கிட்ட சாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குது இங்கே? ஒன்றுமே புரியலை, நமக்கு எதுக்கு எதுவுமே ஞாபகமே வரமாட்டுது. ஆனால் இவர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே இவர் எதுக்கு நம்ம கனவுலலாம் வரணும் அப்படின்லாம் நம்ம காவேரி மனசுக்குள்ளே நிறையா கேள்வி போயிட்டுருக்குது.
அப்புறம் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை பார்த்துட்டு, "என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? அம்மு உங்கள ரொம்பவே தொல்லை பண்ணிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. என்னாச்சு? காவேரி நல்லா தானே இருந்தா. இப்போ என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. காவேரியை போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியாமல் தான் கிளம்புறாங்க. அடுத்து காவேரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அந்த டைரியுமே எடுத்து படிக்கிறாங்க. டைரியை எடுத்து படிக்கவுமே அவங்களுக்கு அப்படியே தலை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே மயங்கி விழுந்துறாங்க. அப்போ யாழினி தான் வந்து பார்க்குறாங்க. யாழினி பார்த்துட்டு போயிட்டு சாரதா கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க, "சித்தி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க" அப்படின்ட்டு எல்லாருமே பதறி அடிச்சுட்டு வராங்க. அப்புறம் நம்ம காவேரிக்கு தண்ணி முகத்தில் தெளித்து அப்புறம் நம்ம காவேரி மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்ததுமே நம்ம சாரதா கங்கா கிட்ட எக்கச்சக்கமான கேள்வி தான் வந்து கேட்குறாங்க. "என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா? நீங்கள் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய விஷயத்த என்கிட்டேருந்து மறைக்கிறீங்க. இந்த டைரியில் முழுக்க முழுக்க என்னைய பற்றி தான் இருக்குது. விஜய்க்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அம்முவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்?" அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, "அம்மா இதுக்கப்புறமும் நம்ம காவேரி கிட்ட விஷயத்த மறைக்கிறது வந்து தேவையில்லாதது தான். நம்ம உண்மையை சொல்லிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிறாங்க. அதை கேட்டு காவேரிக்கு ரொம்பவும் ஷாக்காக இருக்குது. பயங்கரமாக சந்தோஷமும் படுறாங்க. பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. "இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் உனக்கு எதனால ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துக்கிட்டு இத்தனை வருஷமாக உங்ககிட்ட எந்த உண்மையுமே நாங்கள் சொல்லாமல் இருந்தோம்" அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க. "ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகமே வரமாட்டுது" அப்படின்ட்டு காவேரி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. "இப்போவே நான் விஜயும் என் பொண்ணையும் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. இங்கே நிவின் பார்த்திங்கன்னா உடனே கால் பண்ணி விஜயை வந்து வர சொல்கிறாங்க. கூடவே விஜய் அம்முவை வந்து கூட்டிகிட்டு வராங்க. நம்ம விஜய்க்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியலை. வராரு, என்னவா இருக்கும், இதனால் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ட்டு தான். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய் வந்ததுமே அழுதுகிட்டே போயிட்டு விஜயோ அம்முவையோ நம்ம காவேரி அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. "ஏங்க நீங்கள் கூட என்கிட்ட வந்து உண்மையை மறைச்சிங்க. உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க" அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜயுமே அப்படியே கண்கலங்கி போயிருக்கிறாங்க. சந்தோஷத்தில் நம்ம விஜய் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி அப்படியே ஹக் பண்ணி முத்தம்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா 2 குடும்பமும் சேர்ந்து நம்ம விஜய் காவேரிக்கு மறுபடியுமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுக்கிறாங்க. நம்ம விஜய் காவேரியோட கல்யாணம் ரொம்பவே சூப்பராக வந்து நடக்க போகுது. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே ரொம்பவே ஆசைப்பட்டோம். இருந்தாலுமே இதோட நம்ம மகாநதி முடியுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்குதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.